பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வேளையில கூட பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு பேசுவார். நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா குறைவுகளையும் கர்த்தர் மாற்றி நமக்கு நன்மையான காரியங்களை செய்வார் என்ற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் தேவனுடைய வார்த்தையை கேட்போம். கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு பெரிய காரியத்தை செய்வார். இப்பொழுதும் கூட நம்ம ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளில் கூட கேட்கிற தேவ சத்தியம் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக மாறட்டும். எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் பிரயோஜனம் உள்ளதாக மாறட்டும். இந்த வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு நாங்கள் சாட்சிகளாக ஜீவிக்கத்தக்கதாக தகப்பன் நீர் எங்களுக்கு உதவி செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களை, இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய நாம் அந்த வார்த்தைக்கு செவி சாய்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தையின்படி நடக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது போல அந்த வார்த்தையை பிடித்தவர்களாக, அந்த வார்த்தையின்படி நடக்கக்கூடியவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ளும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்மால் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆகையினாலே இப்பொழுதும் கூட நாம் வாசிப்போம். யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. ஹல்லேலூயா. தேவன் இந்த வார்த்தையை நமக்கு போதிக்கிறார். இந்த வார்த்தையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது என்னது என்பதை அறிந்து கொண்டு நாம் செயல்படுவோம். என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன் என்று சொல்லி இந்த வேத வாக்கியம் சொல்லுகிறது. ஆத்துமா தொய்ந்து போகும் பொழுது நாம் யாரை நினைக்க வேண்டும்? கர்த்தரை நினைக்க வேண்டும். எந்த மனிதனையும் நாம் நினைக்க கூடாது. ஆத்துமா எப்பொழுது தொய்ந்து போகும்? ஆத்துமா எப்பொழுது சோர்ந்து போகும்? நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாத பொழுது, நம் நீண்ட நாட்களாக தொடர்ந்து நாம் ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய ஜெப விண்ணப்பம் கேட்கப்படவில்லை என்று சொல்லி நிறைய நேரங்களில் நிறைய ஜனங்களுக்கு நான் தொடர்ந்து ஜெபித்திருக்கிறேன், என்னுடைய ஜெபம் கேட்கப்படல, நான் கேட்ட விண்ணப்பத்தின்படியே எனக்கு நன்மை நடக்கலை என்று சொல்லி என்ன பண்றாங்க? சோர்ந்து போறாங்க. அப்பேற்பட்ட நேரங்களில் நாம் யாரை நினைக்க வேண்டுமாம்? கர்த்தரை நினைக்க வேண்டும். நான் ஜெபித்தேன், நிச்சயமாக என்னுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலை கொடுப்பார் என்று சொல்லி நாம் கர்த்தரை நினைக்க வேண்டும். ஆத்மா சோர்ந்து போகுதா? ஆத்மாவுக்குள்ளாக பெலன் இல்லாம போகிறதா? ஆத்மாவில ஒரு புஷ்டி இல்லாம சோர்வற்ற ஒரு நிலைமையில ஆத்மா காணப்படும் பொழுது அந்த நேரங்களில நாம் எந்தவித மனிதர்களும் நினைக்காதபடிக்கு நம்மை உண்டாக்கின தேவனை நாம் நினைக்க வேண்டுமாம். யோனா சொல்லுகிறார், என் ஆத்மா என்னில் தொய்ந்து போகையில் நான் கர்த்தரை நினைத்தேன் என்று சொல்லி. அப்படி நினைக்கும் பொழுதுதான் தேவன் தமது பரிசுத்த ஆலயத்திலிருந்து அவருடைய விண்ணப்பத்தை கேட்டாராம். இந்த வேளையில கூட பிரியமானவர்களே, உங்க ஆத்மா சோர்ந்து போகுதா? ஆவிக்குரிய நிலைமையில சரியான முறையில ஜெபிக்க முடியாதபடிக்கு, விழித்திருந்த தேவ சமூகத்துல காத்திருக்க முடியாதபடிக்கு, உபவாசிக்க முடியாதபடிக்கு, வேதத்தை வாசிக்க முடியாதபடிக்கு, கர்த்தரை ஆராதிக்க முடியாதபடிக்கு ஆத்மா சோர்ந்து போன ஒரு நிலைமையில காணப்படும் பொழுது நீங்க ஆவியில எழும்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆவியில பலன் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஆத்மாவுக்கு தேவனை பற்றிய அறிவை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. என்ன அறிவு இருக்கணும்? தேவனை அறிகிற அறிவு இருக்க வேண்டும். தேவனை நினைக்கக்கூடிய நினைவு அந்த ஆத்மாவுக்கு இருக்க வேண்டும். இந்த யோனாவுக்கு அந்த அறிவு இருந்ததுனால தான் அவர் சொல்லுகிறார், நான் தொய்ந்து போகையில் நான் கர்த்தரை நினைத்தேன் என்று சொல்லி. எது தொய்ந்து போயிடுச்சு? ஆத்மா தொய்ந்து போயிடுச்சுங்க. ஆத்மா சோர்வடைந்துச்சு. ஆத்மாவுக்குள்ள ஒரு பலன் இல்லாம போயிடுச்சு. நான் இக்கட்டுல மாட்டிக்கொண்ட, நான் பிரச்சனையில மாட்டிக்கொண்ட, இந்த மீனின் வயிற்றிலிருந்து நான் எப்படி வருவது என்று எனக்கு தெரியவே இல்லை என்று சொல்லி அந்த பிரச்சனையின் நேரத்துல, இக்கட்டின் நேரத்துல இந்த யோனா செய்த ஒரே காரியம் கர்த்தரை நினைத்தார். ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட பிரியமானவர்களே, நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனை பார்த்து சோர்ந்து போயிடக்கூடாது. பிரச்சனைகளை கண்டு துவண்டு போயிடக்கூடாது. இந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்போதான் மீண்டு வரப்போறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கலங்கி கொண்டு புலம்பலோடும் அழுகையோடும் இருக்கக்கூடாது. அந்த நேரங்களில் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார் என்பதை அறிந்தவர்களாக அவரை நாம் நினைக்க வேண்டும். என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகும் பொழுது நான் கர்த்தரை நினைத்தேன் என்று சொல்லி இந்த யோனா சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, நான் சொன்னது நிமித்தமாக கர்த்தர் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டார். பரிசுத்த ஆலயத்திலிருந்து அவர் என்னுடைய ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி இந்த யோனா பிரச்சனைக்குள்ளாக போகும் பொழுது அந்த இடத்துல பிரச்சனையை பார்த்து கொண்டு துவண்டு போயிட்டு அப்படி நிற்கலங்க. அவர் அந்த பிரச்சனையின் மத்தியிலும் கர்த்தரை நோக்கி அழைத்தார், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி தாவீது சொல்லுவது போல உங்களுடைய வாழ்க்கையில உபத்திரங்கள் வரும் பொழுதோ, பிரச்சனைகள் வரும் பொழுதோ, ஆத்மா சோர்ந்து போகும் பொழுதோ வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்க. அது வந்தது எனக்கு நல்லது, என் குடும்பத்துல கஷ்டம் வந்தது நல்லது, பிரச்சனை
வந்தது நல்லது, கடன் வந்தது நல்லது, வியாதி வந்தது நல்லது. ஏன் சொன்னா அதன் மத்தியில் இருந்தும் தேவன் அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். அந்த வார்த்தையை நீங்க பிடிக்கும் பொழுது அந்த வார்த்தை உங்களுக்கு விடுதலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த யோனா அந்த பிரச்சனையின் மத்தியில பிரச்சனையை பார்த்து கொண்டு இராதபடிக்கு பிரச்சனையை போக்கக்கூடிய கர்த்தரை பார்த்தது நிமித்தமாக அவர் சொல்லுகிறார், நானோவினில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன் என்று சொல்லி அவர் பலியிட்ட மாத்திரத்துல கர்த்தர் யோனாவை நினைத்தார். ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட பிரியமானவர்களே, உங்க பிரச்சனையின் மத்தியில நீங்க சோர்ந்து போகாதபடிக்கு ஜெபத்துல தரித்திருங்க, உபவாசத்துல தரித்திருங்க, தேவனை நோக்கி பாருங்க. என் பிரச்சனை மாறுற வரைக்கும் நான் கர்த்தரை விடவே மாட்டேன் என்று சொல்லி தேவனை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். என் ஆத்துமா எனக்குள்ளாக தோய்ந்து போகாதபடிக்கு எப்பொழுதும் ஆத்துமாவுக்குள்ளாக ஒரு புது பலனை அடையும்படியாக கர்த்தருடைய வார்த்தைகளை ஆத்துமாவுக்குள்ளாக வைத்து என் ஆத்துமாவை நிரப்புவேன் என்று சொல்லி நீங்க அப்படியாக வாழும் பொழுது கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்க எந்த இடத்துல சோர்ந்து போக மாட்டீங்க, கலங்கி நிற்க மாட்டீங்க. ஏன் சொன்னா நீங்க சோர்ந்து போற நேரங்களில் எல்லாம் தேவ வார்த்தை உங்களை தேற்றும். அந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆத்துமாவுக்குள்ள வார்த்தை இருக்கும் பொழுது அந்த வார்த்தைகளை நீங்க பிரதிபலிக்கும் பொழுது அதனுடைய ஆசீர்வாதத்தை உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையினால பிரியமானவர்களே, என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன் என்று சொல்லி யோனா சொல்லுவது போல நீங்க துவண்டு போற நேரங்கள்ல இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டே வர முடியலன்னு சொல்லிட்டு நீங்க கலங்கி கொண்டிருக்கிற அந்த நேரங்களில கர்த்தரை நினைங்க. யாரையும் நினைக்காதீங்க, எந்த மனுஷருடைய உதவியும் நாடாதீங்க. இக்கட்டு நாளில் மனுஷருடைய உதவி விருதா, வேஸ்ட். யார் வந்து உதவி செய்வது உங்களுக்கு அது விருதாவாக மாறிடும். நன்மை செஞ்சாங்களா ஒரு நாள் சொல்லி காட்டுவாங்க, உங்களுக்கு உதவி செஞ்சாங்களா ஒரு நாள் உங்களுக்கு சொல்லி காட்டுவாங்க. ஆனால் உங்ககிட்ட எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதபடிக்கு, கைமாறு கருதாதபடிக்கு உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு தேவன் உங்க கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அவருடைய சகாயத்தையும் அவருடைய உதவியும் மாத்திரமே நாடுங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியத்தை செய்வது மாத்திரமல்லாதபடிக்கு எந்த இடங்களில தலைகுனிவோடு, எந்த இடங்களில வெட்கத்தோடு, நிந்தனையோடு, அவமானத்தோடு நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த நிந்தனையும் அவமானத்தையும் கர்த்தர் மாற்றி உங்களை உயர்த்தி சாட்சியுள்ளவர்களாக அநேகருக்கு முன்பாக கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவது நிச்சயம். ஆகையினால சோர்ந்து போற நேரங்கள்ல, துவண்டு போற நேரங்கள்ல கர்த்தரை பற்றி கொள்ளுங்க, துதித்து கொண்டே இருங்க, கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை, தேவனை நினைச்சாங்க, அவங்களுடைய பெருமூச்சை கர்த்தர் பார்த்தார், அவர்களை விடுதலை ஆக்கினார். நாம் வாசிப்போம் யாத்ராகமத்தின் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தில அடிமைகளாக இருந்தாங்க. அடிமைகளாக இருக்கும் பொழுது எகிப்தியர் இவர்களை அடிமை கொள்ளும் பொழுது இவங்களுடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் பட்டாங்க, வேதனைகள் பட்டாங்க. அந்த அடிமை கொள்ளுகிற நேரங்களில அவங்களுடைய பிரச்சனை மிகவும் கொடியதாக இருந்தது, அவங்களுடைய வேதனைகள் மிகவும் கொடியதாக இருந்தது. அந்த எகிப்தியர் ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேல் ஜனங்களை வேதனைப்படுத்திக் கொண்டே இருந்தாங்க. அவங்க இந்த பக்கம் திரும்பினா பிரச்சனை, அந்த பக்கம் திரும்பினா பிரச்சனை, குடும்பத்தோட சந்தோஷமா வாழ முடியாது, பிள்ளை குட்டிகளோடு சந்தோஷமா இருக்க முடியாது. இப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை தேவன் கேட்கக்கூடியவராக இருந்தார், அவருடைய உடன்படிக்கை தேவன் நினைக்கக்கூடியவராக இருந்தார். இவர்களுடைய பெருமூச்சையே கர்த்தர் நினைத்தார் என்று சொன்னால் இந்த நாள்ல கூட தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் கர்த்தரை உண்மையாக பற்றி கொண்டு அவரிடத்துல விசுவாசத்தோடு நீங்க செபிக்கிறீங்கன்னு சொன்னா உங்க ஆத்துமாவில தேவனை உறுதியாக நீங்க பற்றி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பெருமூச்சையும் கர்த்தர் கேட்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவங்களுக்கு முழங்கால் படியிடுவதற்கு நேரம் கூட கிடையாது. செபித்தா எகிப்தியர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அடிப்பாங்க, வேலைகளை செய்ய சொல்லுவாங்க, அடிமை கொள்வாங்க. அந்த நேரங்களில் கூட கர்த்தரை அவர்கள் என்ன பண்ணலன்னு சொன்னா விடாதபடிக்கு என் தேவன் என் பிரச்சனையை பார்ப்பார், இந்த அடிமைதன வாழ்க்கையிலிருந்து என்னை மீட்டுக் கொள்ளுவார் என்று சொல்லி அவங்க ஒவ்வொரு நாளும் பெருமூச்சு விட்டு பெருமூச்சு விட்டு பெருமூச்சு விட்டு அழுதாங்க. அவங்க அழுகையின் சத்தத்தை தேவன் கேட்டார். பிரியமானவர்களை, இந்த வேளையில கூட அந்த இஸ்ரவேல் ஜனங்க அவங்க பெருமூச்சையே கர்த்தர் கேட்டார் என்று சொன்னால், அவர்களுடைய கண்ணீரை கர்த்தர் பார்த்தார் என்று சொன்னால் அவங்க சோர்ந்து போலங்க, அவங்க துவண்டு போலங்க. பிரச்சனை வருது, இருந்தாலும் எங்களை விடுதலையாக்க ஒரு ரட்சகர் இருக்கிறார், எங்களை விடுதலையாக்க ஒரு தெய்வம் எங்களுக்கு இருக்கிறார் என்று சொல்லி அறிந்தவர்களாக கர்த்தரை ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தாங்க. அந்த பிரச்சனையை பாராதபடிக்கு நிச்சயமா ஒரு நாள் விடுதலை உண்டு, நிச்சயமா இங்கிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்படுவோம் என்று சொல்லி அழுது அவங்களுடைய கண்ணீரை கர்த்தர் பார்த்தார், அவங்களுடைய பெருமூச்சை கேட்டார். அந்த சத்தம் கூட தேவ சன்னிதானத்துக்குள்ளாக போய் எட்டி ஒரு ஜெபத்திற்கு பதிலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாள்ல கூட பிரியமானவர்களே,
உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் காணக்கூடியவராக இருக்கிறார். உங்களுடைய பெருமூச்சை கர்த்தர் கேட்கக்கூடியவராக இருக்கிறார். உதவியற்றவர்களாக இருக்கிறீங்களா? யாருமே உதவி செய்யல, என்னுடைய தனிமையை யார் பார்ப்பா, என்னுடைய கண்ணீரை யார் பார்ப்பா, என்னுடைய பிரச்சனையை யார் பார்ப்பா, எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டு நிற்காதீங்க. உங்களுடைய பெருமூச்சையும் கர்த்தர் கேட்கக்கூடியவராக இருக்கிறார். உங்களுடைய கண்ணீரையும் கர்த்தர் காணக்கூடியவராக இருக்கிறார். நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு ஒரு உதவியை செய்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவது நிச்சயம், உங்களை கனப்படுத்துவது நிச்சயம், உங்களை விடுதலையாக்குவது நிச்சயம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சையை கர்த்தர் கேட்டு அவர்களுக்கு அற்புதம் செய்தார் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் நன்மை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறபடியாலே கர்த்தரை பற்றி கொள்ளுங்க. தோண்டு போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. தொய்ந்து போற நேரங்களில் எல்லாம் கர்த்தரை நினைத்து கொண்டே இருங்க. எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், எனக்கு ஒரு மணவாளன் இருக்கிறார், என்னை ஆதரிக்கக்கூடிய ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கிறார் என்று சொல்லி அந்த தெய்வத்தை நீங்க உயர்த்தி கொண்டே இருக்கும் பொழுது அவர் உங்க பக்கத்துல வந்து நிற்பார், உங்களுக்கு சகாயராய் இருப்பார், உதவி செய்யக்கூடியவராக இருப்பார். இந்த வேளையில கூட பிரியமானவர்களே, உங்க பிரச்சனையின் நேரத்துல கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டே இருங்க. கர்த்தர் உங்க நடுவில் பெரிய காரியத்தை செய்வார். நாம் வாசிப்போம் சகரியாவின் புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், பயப்படாதேயுங்கள். ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், இந்த நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன் என்று சொல்லி. எந்த நாட்கள்ல நீ தொய்ந்து போற நேரங்கள்ல, உன் ஆத்மா சோர்ந்து போற நேரங்கள்ல, நீ ஜெபிக்கக்கூடிய நேரங்கள்ல கர்த்தர் உன் கூட இருந்து உனக்கு நன்மை செய்யும்படியாக அவர் உன்னை நினைக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தரை நினைத்தீர்கள் என்று சொன்னார், நீங்க தேவ சமூகத்தை அண்டிக் கொண்டீர்கள் என்று சொன்னார், தேவனோடு நீங்க பழகி கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னார், அவரை நீங்கள் நினைத்தால் தேவன் உங்களையும் நினைக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன் என்று சொல்லி தேவன் வாக்குரைக்கிறார். பிரியமானவர்களே, எருசலேமில் வாசமாயிருக்கிற ஜனங்களே, தேவனை துதிக்கிற ஜனங்களே, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக உங்களை நினைக்கக்கூடியவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நினைத்தார், அவர்களை கர்த்தர் நினைத்து கொண்டே இருந்தாங்க. என் தேவன் எங்களுக்கு நன்மை செய்வார் என்று சொல்லி நிறைய குறைவுகள் அவங்க கிட்ட இருந்துச்சு. கர்த்தரை மறுதலிக்கிறாங்க, பின்மாற்றத்துக்குள்ளாக போறாங்க, முறுமுறுக்கிறாங்க. இருந்தாலும் அவர் தெரிந்து கொண்ட தம்முடைய பிள்ளைகளை கைவிடாதபடிக்கு அவர்களுடைய பெருமூச்சின் சத்தத்தையும் தேவன் கேட்டு அவர்களுக்கு ஒரு விடுதலை தேவன் கட்டவிழ்த்து அவர்களை உயர்த்தி வைத்தார், ஆசீர்வாதமாய் வைத்தார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட பிரியமானவர்களே, எருசலேமில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறவர்களே, துதிக்கக்கூடிய யூதா ஜனங்களே, கர்த்தர் உங்களையும் நேசிக்கிறார். நன்மை செய்யும்படியாக அவர் திரும்ப உங்களை நினைக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த நாள்ல கூட தேவன் சொல்லுகிறார், இஸ்ரவேலே, நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை சிருஷ்டித்தேன், நான் உன்னை ஒரு நாள் மறந்து போகவே மாட்டேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, தேவனை நாம் நினைக்க வேண்டும், தேவனை மறக்க கூடாது. கர்த்தரை நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால் தேவனும் உங்களை மறவாதபடிக்கு உங்களுக்கு நன்மைகளை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்வார். எந்தெந்த இடத்துல எல்லாம் துவண்டு போய் நிற்கிறீங்களோ, எந்தெந்த இடத்துல எல்லாம் சோர்ந்து போய் நிற்கிறீங்களோ, எந்தெந்த இடத்துல எல்லாம் தொய்ந்து போன ஒரு நிலைமையில நீங்க இருக்கிறீங்களோ, பிரச்சனை மாறவே மாறாதுன்னு சொல்லிட்டு நீங்க ஏக்கத்தோடு இருந்தாலும் அந்த இடத்துல தேவன் அற்புதம் செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவரால் முடியாத காரியம் எதுவுமே இல்லைங்க. அவர் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு தேவன். எருசலேம் என்பது தேவனுடைய சமூகம், யூதா என்பது தேவனை துதிக்கக்கூடிய ஜனங்கள். இப்படியாக தேவ சமூகத்தையும் துதிக்கக்கூடிய ஜனங்களாகவும் நீங்க இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு பெரிய காரியத்தை செய்வார். ஆகையினால் எதிர்பார்த்து காத்து கொண்டிருங்க, தேவனை நினைத்து கொண்டே இருங்க. என் வாழ்க்கை நிச்சயமாக மாறும், எனக்கு நன்மை நடக்கும், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் கர்த்தரை நினைப்பேன் என்று சொல்லி ஆத்மாவை ஒரு நாளும் சோர்வுக்குள்ளாக உட்படுத்தாதீங்க. தொய்ந்து போற நிலைமைக்குள்ளாக நீங்க ஒரு நாள் ஆத்மாவை நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா கொண்டு போய் விட்டுறாதீங்க. அதனால தான் தாவீது சொல்கிறேன், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொல்லி தேவன் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்காதபடிக்கு ஆத்மாவுக்குள்ளாக புது பலனை பெற்றுக்கொள்ளுங்க. ஆத்மாவை தேவனுடைய வார்த்தைகளினால் நிரப்புங்க. தேவன் பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல பிதாவே, இந்த வேளையில கூட கேட்ட வார்த்தையின்படியாக என் தேவனாகி கர்த்தர் நீர் ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை நீர் ஆசீர்வதிக்க போறதற்காக ஸ்தோத்திரம். என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன் என்று சொல்லி யோனா சொல்லுவது போல ஆத்துமா தொய்ந்து போற நேரங்களில் எல்லாம் கர்த்தரை நினைக்கும்படியாக தகப்பனே நீர் உதவி செய்யுங்க. அப்பொழுது பரிசுத்த ஆலயத்திலிருந்து கர்த்தர் உம்முடைய விண்ணப்பத்தை கேட்பார் என்று சொன்னது போல ஜனங்கள் தொய்ந்து போயின நிலைமையில என் தேவன் எனக்கு சகாயம் பண்ணுவார் என்று சொல்லி யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.